அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நமஸ்காரம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்க போறேன். சினிமா ரசிகர்களே, இன்றைய மாஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்க காதுல விழப்போகுது. உங்க காதுல விழுந்ததும் மனசுல இருந்து அது வெளியே போகாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் கேரண்டியா நான் சொல்லுவேன். ஏன்னா, இது பார்த்தீங்கன்னா, சூர்யா அண்ணனோட கருப்பு திரைப்படத்தில் இப்போ வெளியா இருக்குல்ல, அதுல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற வீடியோ தான் இந்த அந்த படத்தோட அப்டேட் தான் இந்த வீடியோ. ஆமா, நீங்க கேட்டது பார்த்தீங்கன்னா சரிதான். இன்னைக்கு மே 5ஆம் தேதி அன்று, அதாவது நான் இந்த வீடியோ இப்போ எடுத்துட்டு இருக்கிற டைம்ல இந்த கருப்பு படம் உலகம் எங்கும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஒரு வசூல் வேட்டையில ஈடுபட்டிருக்குன்னு சொல்லலாம். ஆனா நீங்க இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் இல்ல, இதுக்குள்ள ஒரு நாடகமே நடந்து முடிஞ்சிருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், நீங்க நம்பவே மாட்டீங்க. டிக்கெட் புக் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அழுதுருக்காங்க. அது மட்டும் இல்லாம தியேட்டர்கள் ரத்து பண்ணிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசி நிமிடத்துல 10 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா நிலுவைத் தொகையை, இது எல்லாம் ஒரு இந்த திரைப்படத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சூர்யா அவர்கள் 2 வேடத்துல நடிச்சிருக்காரு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா சரவணன் என்ற வழக்கறிஞராகவும், இரண்டாவது பார்த்தீங்கன்னா கருப்பசாமி நேரடியா வந்து நியாயம் கேட்கும் கடவுளா பார்த்தீங்கன்னா 2 வேடத்துல அவர் நடிச்சிருக்காரு. இதோட த்ரிஷா பார்த்தீங்கன்னா இந்த 6 திரைப்படத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சூரியனோட ஜோடிங்கிறது சேர்ந்திருக்காங்க. இந்த 2 பேர் காம்பினேஷன் பார்க்கும்போது நம்ம மனசுங்கிறது பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்க, எப்படி சொல்றது, நம்ம மனசுங்கிறது நம்மள்கிட்டயே இருக்காது. ஏன்னா நம்ம 6 படத்திலே பார்த்திருப்போம் 2 பேர் ஜோடி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத. இந்த படத்துல அதை விட ஒரு லெவல் போய் வேற லெவல் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்ங்கிறது உங்களுக்கு முழுசா புரியணும்னா நீங்க பண்ண வேண்டியது முழுசா இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் முழுசா இந்த கருப்பு திரைப்படத்துல இருக்கிற இந்த சர்ச்சையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஓடிடி வெளியீடு, அது இப்போ அபிஷியலா சொல்ல, இப்போ நம்மளுக்கு நியூஸ்ங்கிறது கிடைச்சிருக்கு, அது எப்போ வெளியாக போகுது, அதுக்கப்புறம் இந்த ரசிகர்களோட கண்ணீர்கள், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோலயே பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பாருங்க. ஓகேங்களா? நான் இன்னைக்கு காலை தான் இந்த படத்தை பார்த்திருந்தேன். அதனால கத்தி பார்த்தீங்கன்னா என் தொண்டை பார்த்தீங்கன்னா கட்டி போயிருக்கு. அதனால இந்த ஒரு வீடியோல மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க. சரிங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மையக்கரு, அப்படி என்ன மையக்கரு வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டாபிக்ல இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா கருப்புன்னு டைட்டில் வச்சிருக்காங்களே, இந்த கருப்புனா அப்படின்னா என்னன்னா, இந்த கருப்பு என்பது நீதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமத்துவன்மை, அதுக்கப்புறம் ஒடுக்குமுறை எதிரான போராட்டம் ஆகிய கருப்பொருள்களை முன்வைத்துதான் இந்த கதைங்கிறது பார்த்தீங்கன்னா உருவாயிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த கதையோட சுருக்கம் என்ன அப்படிங்கிறத இப்போ அடுத்து நம்ம பார்த்துடலாம். இப்போ தங்களோட உரிமைக்காக போராடும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களே, அவங்க சட்ட அமைப்பின் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா அது அமைப்பை அவர்களின் துன்பத்திற்கு காரணமாக மாறும்போது அவர்களை, இப்போ அந்த மக்களை பாதுகாக்க கருப்புசாமி என்ற கடவுள்ல மனித வடிவில் வந்த அநீதியை ஒழிக்கிறாங்க. இந்த கருப்பு சாமியா வர்றதுதான் பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா அண்ணா. அவர் மொத்தம் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் 2 கெட்டப்ல வர்றாரு. ஒண்ணு கருப்பு சாமியா வர்றாரு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வழக்கறிஞரா அவர் நடிச்சிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா கிராபிக்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த நீதிமன்ற அறை காட்சிகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த சண்டை காட்சி அதிரடியான தருணங்களா இருக்கட்டும், இதெல்லாம் நிறைஞ்சு, இது சொல்ல மறந்துட்டல, இந்த சாய் அபியங்கரோட இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த படத்தை பாத்தீங்கன்னா வேற லெவல்ல எடுத்துட்டு போயிருக்குன்னே சொல்லலாம். இப்போ அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா நட்சத்திர பட்டாளங்கள். இதுல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி. இது நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான். ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆர்ஜே பாலாஜி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா தனியா
இயக்குன படம் பாத்தீங்கன்னா இந்த கருப்பு தான். இது பாத்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை தயாரிச்சது நம்ம ட்ரீம்ஸ் வாரியர்ஸ் பிக்சர் தான். இது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நேற்று அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, யாரால எதுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம டாபிக்குள்ள வரலாம். அதுக்கப்புறம் இதுல நடிச்சது யார் யாருன்னு அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சூர்யா அண்ணாவும் நம்ம த்ரிஷா மேடம் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்துல முக்கியமான ஒரு ரோல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல வில்லனாவும் அதுக்கப்புறம் முக்கிய வேடத்துல யார நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த படத்துல வில்லனா பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்திராஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நட்டு சுப்பிரமணியம், இவரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அதுக்கப்புறம் சுவாசிகா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவேதா, அதுக்கப்புறம் சுப்ரீத் ரெட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா யோகி பாபு. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா யோகி பாபுவோட சீன் எங்கேயும் இருந்திருக்காது. ஆனா நான் கூகுள்ல தேட முடியும், இதுல யோகி பாபு பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காரு தான் வருது. எனக்கு ஒழுங்கா தெரியலையா இல்ல என்னன்னு தெரியல, அவங்க நடிச்ச சீனை கட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க, ஓகேங்களா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம சாய் ஐயங்கர், அவர் தான் பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் படத்தொகுப்பு அது பாத்தீங்கன்னா ஜி.கே. விஷ்ணு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட நீளங்கிறது பாத்தீங்கன்னா 152 நிமிடங்கள் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட நீளங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு என்ன சான்றிதழ் கொடுத்திருக்காங்கன்னா எம்ஏ சான்றிதழ் தான் இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஏன்னா இதுல நிறைய வன்முறையான நிறைய சீன் இருக்கிறதுனால இது எம்ஏ சான்றிதழ் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா வெளியீட்டு விவரங்களும் அதுக்கப்புறம் இந்த வெளியீட்டுல இருந்த சர்ச்சைகளும், அதை பத்தி இப்ப அடுத்த டாபிக்ல நம்ம ஒவ்வொன்றா நம்ம ஃபுல்லா பார்த்துடலாம். பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா இந்த படங்கிறது ஃபர்ஸ்டா இன்னைக்கு மே 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த உலகம் முழுசும் ரிலீஸ் ஆகி பயங்கரமா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இப்போ அடுத்தது வெளியீட்டுல இருந்த இந்த படம் வெளியீட்டுல இருந்த தடங்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப அடுத்தது பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா சூர்யா அண்ணாவோட ரசிகர்களுக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விருந்தாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் என்னதான் பெரிய ஒரு விருந்தா இருந்தாலும் இந்த படத்தின் வெளியீட்டு இது பாத்தீங்கன்னா ஒரு நாள் தாமதமா தான் வெளியே வந்துச்சுன்னு சொல்லலாம். நேத்து மே 14 அன்று வெளியாகும் என நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா தயாரிப்பாளர்களுக்கு இருந்த சுமார் 10 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை காரணமாக இந்த தமிழ்நாடு முழுவதும் தியேட்டர்களில் திரையிட தேவையான அனுமதிக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு நேற்று கிடைக்கல. அதனாலதான் ஒரு நாள் லேட்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. இந்த நிதி தடையை காரணமா காமிச்சு லாஸ்ட் டைம்ல பாத்தீங்கன்னா திரையரங்கள்ல நிறைய காட்சிகள் எல்லா காட்சிகளும் பாத்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டுச்சு. ஆனாலும் தயாரிப்பாளர்களின் அந்த நிலுவைத் தொகையை செலுத்தியதை தொடர்ந்து ஒப்புதல் கொடுத்து இந்த படங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மே 15க்கு பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி பயங்கரமா போயிட்டு இருக்கு. சரி, இப்ப அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட அன்பான ஃபேன்ஸ் ரசிகர் இருக்காங்களா, அவங்களோட இப்போ விமர்சனங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்டே பார்த்துட்டு அவங்களோட ரியாக்ஷனா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற இப்போ ஒவ்வொன்றா நம்ம அடுத்தது பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த படம் வெளியான முதல் நாளே பாத்தீங்கன்னா ரசிகர்களா இருக்கட்டும் இல்ல வேற இப்போ நியூட்ரல் ரசிகர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்கும் இடையில பாத்தீங்கன்னா இந்த படங்கள் பெரும் ஒரு வரவேற்புங்கிறது பெற்றிருக்கு. ஃபர்ஸ்டா ரசிகர்களோட கருத்து என்ன, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஒண்ணா பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சூர்யாவோட ரசிகர்கள், சூர்யாவுக்கு பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் கம்பேக்கா இந்த படங்கிறது அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துல நடிப்புங்கிறது பாத்தீங்கன்னா அதுவும் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இரண்டாம் பாதியில மற்றும் எதிர்பாராத கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது எனக்கு கேட்கும் போதுதான் இப்படி எல்லாம் அவங்க இந்த படத்தை ரசிச்சிருக்காங்களா அப்படின்னு எனக்கு யோசிக்கவே தோணுச்சு. அப்படி என்ன நடந்துச்சுன்னா ஒரு ரசிகை பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, நான் இந்த படத்தை பாத்தீங்கன்னா சிரித்து கொண்டு அழுதேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரசிகை ஒரு இப்ப இந்த யூடியூப் சேனல்ல இதெல்லாம் எடுப்பாங்களே பேட்டி, அதுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதுவும் பாத்தீங்கன்னா வேற லெவலு. முதல் நாள் காட்சிக்காக மட்டும்
37,000 டிக்கெட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா முன்பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ்ங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்ப அடுத்தது இந்த படத்துல முக்கிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இப்போ ஒவ்வொன்னா நம்ம அடுத்தது பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா சூர்யா மற்றும் நம்ம த்ரிஷா ஜோடியில நடிக்கிற இந்த 6 படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஆயுத எழுத்து படமா இருக்கட்டும், வேற இன்னும் கொஞ்சம் படம் நடிச்சிருக்காங்க. அது எனக்கு டக்குன்னு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகல. அது என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அந்த படங்களுக்கு அப்புறம் இந்த படங்கிறது இப்போ நடிச்சிருக்காங்க. அடுத்தது சூர்யாவின் இரட்டை வேடம். ஒண்ணு பாத்தீங்கன்னா கருப்பு சாமியாவும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோர்ட்டோட வக்கீலாவும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. நடிச்சிருக்காருன்னு சொல்றதை விட வாழ்ந்திருக்காருன்னு நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் நீதிமன்ற அரை நாடகம் மற்றும் அதிரடி இந்த சண்டை காட்சிகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்டா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவலே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்தது சாய் அவிங்கர், இவரோட பேக்ரவுண்டு மியூசிக்ங்கிறது வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த தியேட்டர்ல கேட்கும் போது அந்த எஃபர்ட்ங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சாய் அவிங்கரோட நம்ம பாட்டு ரிலீஸ் ஆகும்போது கேட்கும் போது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம கேட்க பிடிக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தியேட்டர்ல நம்ம இந்த படம் பார்க்கும்போது பேக்ரவுண்ட்ல அந்த சண்டை காட்சிகளா இருக்கட்டும், அந்த சண்டை காட்சிக்கு ஏற்ப பேக்ரவுண்ட்ல அந்த அவர் கொடுக்குற மியூசிக்லாம் வார்த்தையில சொல்ல முடியாது. நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் நீங்க பார்த்தாதான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா, இந்த படம் இப்ப எங்கெங்க அப்படி ஓடிட்டு இருக்கு, அடுத்தது நம்ம ஓடிடியில எப்போ இந்த படத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறது இப்போ அடுத்து நம்ம ஒண்ணா பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா திரையரங்கல்ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இன்னைக்கு எல்லாம் இந்த உலகம் முழுக்க இருக்கிற திரையரங்குல பாத்தீங்கன்னா எல்லா தியேட்டர்லயும் கருப்பு படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமா போயிட்டு இருக்கு. நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா புக் பண்ணி கூட பார்க்கலாம், இல்ல தியேட்டருக்கு போய் டிக்கெட் எடுத்து கூட பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தியேட்டர்ல போய் டிக்கெட் எடுத்து பிரைஸ் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன கேட்டீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனுங்கிறது நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நான் பார்த்த முடியும் எல்லா ஆன்லைன்லயும் எல்லா டிக்கெட்ஸும் பாத்தீங்கன்னா புக் ஆகி அவைலபிளா பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் இல்லாம தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது இந்த கருப்பு திரைப்படம் ஓடிடியில எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ்ங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இன்னைக்கு இந்த மே 15ல கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னையில இருந்து கரெக்டா ஒரு 4 வாரம் இல்ல 5 வாரம், மிஞ்ச வருஷம் ஒரு 6 வாரம், இந்த 6 வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஓடிடியில நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இந்த கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ்ங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு. இன்கேஸ் தியேட்டர்ல போய் என்னால பார்க்க முடியல, என்ன கேட்டீங்கன்னா நீங்க ஓடிடியில பாக்குற விட தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்தாதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் என்னால தியேட்டர்ல போய் பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஓடிடியில வர முடியும். நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு 5 வாரம் இல்ல 6 வாரத்துக்கு மேல ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படங்கிறது இப்ப பிளாக் பஸ்டா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓடிடியில வரக்கு லேட் ஆகும். நீங்க என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்த்தாதான் அந்த எஃபர்ட்லாம் ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? அவ்வளவுதான். நம்ம பாத்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் எண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த கருப்பு திரைப்படம் பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா கெரியர்லயே நம்ம அயனுக்கு அப்புறம் இந்த படம் தான் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரசிகர்கள் இதெல்லாம் கேட்டுட்டு தாங்களே, இந்த சூர்யாவுக்கு பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டா ஒரு படம் வரல அப்படிங்கறத, அதை பாத்தீங்கன்னா இந்த கருப்பு திரைப்படம் நிறைவேற்றும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னத்தான் இந்த நிதி பிரச்சனையில இந்த படம் சிக்கி சின்ன படம் ஆனாலும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இந்த படம் பாத்தீங்கன்னா வேற லெவலா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன் நம்ம புக் பை டிக்கெட் இருக்குல்ல ஆன்லைன் இதுல, அதுல பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நிறைய டிக்கெட்ஸ் புக் ஆகி இதான் பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு மாதிரி வச்சுட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இப்போ எனக்கு கிடைச்ச அபிஷியல் நியூஸ் படி தான் நான் இப்போ இந்த கருப்பு திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது ஒரு 5 வாரம் 6 வாரத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா இன்னும் தயாரிப்பாளர் சைட்ல இருந்து அவங்க அபிஷியலா நீ சொல்லல. சொன்னதுக்கு அப்புறம் தான் அது நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போதா இல்ல அமேசான்ல வரப்போதா இல்ல ஜி இதுல வரப்போதா அப்படின்னு நம்மளுக்கு அபிஷியலா தெரியும். இப்போதைக்கு கிடைச்ச நியூஸ் படி இது நெட்ஃபிளிக்ஸ்ல தான் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கருப்பு திரைப்படம் பாத்தீங்கன்னா நம்ம தியேட்டர்ல பார்த்தா பெஸ்டா இருக்குமா இல்ல ஓடிடியில பார்த்தா பெஸ்டா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா இது இரண்டுக்குமான ஆன்சர் என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க அப்படின்னு தான் நான் சஜஷன் பண்ணுவேன். இல்ல நிறைய வெப்சைட்ல இந்த படம் பார்த்தீங்கன்னா வரும்,
ஆனா என்ன கேட்டீங்கன்னா நீங்க எதுல பார்த்தாலும் தியேட்டர்ல பாக்குற மாதிரி வராது. அந்த ரசிகர்களோட சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த சவுண்டு எஃபெக்ட் இதெல்லாம் சேர்த்து பார்த்தாதான் இந்த படத்தோட எப்படி சொல்றது, இந்த படத்தை நம்ம அனுபவிச்சு நம்ம ஃபுல்லா பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த படங்கிறது ரிலீஸ் ஆயிருக்குமே 15. இது வரைக்கும் 37,000 டிக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல புக்கா இப்ப வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. நீங்க கண்டிப்பா புக் பண்ணி பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட கமெண்ட் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? ஆனா இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த திரைப்படம்ங்கிறது வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இந்த படங்கிறது இல்லை. இது ஒரு நீதி வேண்டும் என்கிற அலரின் வெளிப்பாடு தான் இந்த திரைப்படம். அது மட்டும் இல்லாம இந்த கருப்பு திரைப்படங்கிறது இந்த சூர்யாவுக்கு ஒரு திருப்பு முனையா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட அன்பான ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு வன்முறையை தாண்டி உணர்ச்சிகளை ஒழுக்கும் படம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தாதான் பெஸ்ட் நான் சொல்லுவேன். இன்கேஸ் நீங்க போய் தியேட்டர்ல பார்த்துட்டீங்கன்னா இந்த வருஷத்துல மறக்கவே முடியாத ஒரு படமா பாத்தீங்கன்னா இந்த கருப்பு படம் உங்க மனசுல ஆழமா பதியும். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் 100% கேரண்டியா நான் சொல்லுவேன். அதான் வீடியோ லாஸ்ட் வந்துட்டோம். இந்த கருப்பை பற்றின அப்டேட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி நம்ம சேனலை நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கருப்பு படத்தை பற்றின உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா இந்த கருப்பு திரைப்படத்தை நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. உங்களோட கருத்து இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்து என்னவா இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையா இல்ல படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த படங்கிறது 100க்கு ஒரு 99% இல்ல 100% பாத்தீங்கன்னா நான் கொடுப்பேன். நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க இந்த படத்துக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? சரி, உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோலாம் சந்திக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.